அடுத்து செகண்ட் பார்ட் வரும்போது அதில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கணும். இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்கள் சார்பாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னியின் செல்வன் 2ல் என் எஸ்டிஆரை நடிக்க வைக்கணும். எடுக்கலையாவா? இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்காக காலையில் 3 மணிக்கு தேட்டருக்கு வந்தேன். வரும்போது மாசா கெத்தா ஒரு வெள்ளை கலர் குதிரையில் வந்தேன். அந்த குதிரை பொன்னியின் செல்வன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பயன்படுத்தின குதிரை. எனக்கு பர்டிகுலராக அந்த குதிரை தான் வேணும் அப்படின்னு அந்த குதிரை வாடகைக்கு விட்ட போய் அவரை கண்டுபிடிச்சி அதே குதிரையில் நாங்கள் ஒரு 21 பேர் சேர்ந்து தேட்டருக்கு ஒரு மாதம் கெத்தாக வந்தோம். அதற்கு காரணம் இந்த பொன்னியின் செல்வன் படம் உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. என்னுடைய ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தேட்டருக்கு அதே குதிரையில் வந்தேன். அந்த குதிரைக்கு கூட இந்த காசு இல்லை. என்னோட செயினை அடமானம் வச்சு பில்லு கூட இருக்கு, அடமானம் வச்சு அந்த பணத்துக்கு குதிரைக்கு கொடுத்து பசங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து. ஏன்னா இன்னைக்கு டிக்கெட்டோட விலை 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு டிக்கெட் விலை. அது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து படத்துக்கு வந்து காமிச்சோம். இந்த பெருமைகள் எல்லாம் லைக்கா நிறுவனத்தை போய் சேரும். முக்கியமாக லைக்கா நிறுவனத்தில் உள்ள தமிழ் குமரன் சாரை போய் சேரும். இயக்குனர் மணிரத்னம் அவர்களை போய் சேரும். இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே நல்லா பக்காவாக இருக்குது. அளவெடுத்து தச்ச சட்டம் மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் இதில் நாராயணா அப்படின்னு சொல்கிற மலையாள ஆக்டர் ஜெயராம் சார். அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது. படத்தில் அவர் வரும்போது தான் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் பார்ட் வரும்போது அதில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கணும். இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்கள் சார்பாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னியின் செல்வன் 2ல் என் எஸ்டிஆரை நடிக்க வைக்கணும். என்னைய நடிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, சரிங்களா? இந்த பெருமைகள் எல்லாம் இயக்குனர் மணிரத்னம் அவர்களை சேரும். இன்னைக்கு உலக அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்த பொன்னியின் செல்வன் கதையை ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எடுக்க இருந்தாங்க. உலக நாயகன் கமல் சார் எடுக்க இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம மணிரத்னம் சார் தான் எடுத்திருக்காங்க. அதனால இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வெந்து தனிந்தது காடு, பொன்னியின் செல்வனுக்கு வணக்கத்தை போடு. ஐஸ்வர்யா ராய் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியல, நல்லா இன்னமும் இளமையோட தான் இருக்காங்க. அப்புறம் திரிசாவும் நல்லா இருக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க. அப்போ பார்த்தா திரிசா மாதிரியே இருக்காங்க. வேற திரிசாவோட கேர்ள் ஃப்ரெண்டா அவங்களும் நல்லா இருக்காங்க. திரிசாவோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்க பேர் தெரியல, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. வேற அப்புறம் ஒரு அம்மா தண்ணிக்குள்ள வந்து குதிக்க வருது, நல்லா நனைஞ்சுக்கிட்டு, அவங்களும் நல்லா நனைஞ்சு நடிச்சிருக்காங்க. வேற இன்னும் வேற லேடிஸ் அவ்வளோதானா? அவ்வளோ ஆம்பளைங்க நடிச்சிருக்காங்க. விக்ரம் எப்படி நடிச்சிருக்காரு இல்லையா? ஜெயம்பிரத் எப்படி நடிச்சிருக்காரு கேட்கலாமா இல்லையா? கார்த்தி நடிச்சிருக்காரு கேட்கலாமா இல்லையா? இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு கேட்கலாம். அவங்களெல்லாம் விட்டுட்டு இல்லையா ஐஸ்வர்யா ராய் எப்படி நடிச்சிருக்காங்க இல்லையா? என்ன கம்பேக்கு? திரிசா நடிச்ச படம் போன வாரம் கூட ரிலீஸ் ஆச்சு. புரியுதா? உங்களுக்கு புரியுது? திரிசாவை கல்யாணம் பண்ணா அதானே? திரிசாவை கல்யாணம் பண்ணா அதானே சொல்றீங்க? அதுதானே எதிர்பார்க்குறீங்க? கூப்பிடுறேன், கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன்.
புரியுதா? போதுமா? கண்டென்ட் கிடைச்சிருச்சா? ஓகே, நன்றி. ஆள விடுங்க சாமி.